ஒரு ஊரில் மல்லிகான்னு ஒருத்தி இருந்தா. அவளுக்கு தன்னோட கணவர் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு முனிவரை போய் சந்திச்சா. முனிவரே, என் கணவர் எனக்கு அடிமையாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட அந்த முனிவர், சரி, அப்படி உன் கணவர் உனக்கு அடிமையாக இருக்கணும்னு நீ நினச்சா நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தை அந்த பெண் கையில் அவர் கொடுத்தாரு. நீ உன் கணவருக்கு பிடிச்ச உணவுகளை எல்லாம் சமைச்சு இந்த கிண்ணத்தில் நீ பரிமாறு. அப்படி நீ பரிமாறும்போது அவர்கிட்ட நீ ரொம்ப கனிவாகவும் பாசமாகவும் நடந்துக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் நீ அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு வா. உன் கணவர் உனக்கு அடிமையாயிருவாரு அப்படின்னு சொன்னாரு. அவளும் அதே மாதிரி தன் கணவருக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு அந்த கிண்ணத்துல ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் பரிமாறினா. காலப்போக்கில் இந்த 48 நாட்கள் அவர் தொடர்ந்து செய்ய செய்ய அவளோட கணவர் அவன் மேல ரொம்பவும் பாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த முனிவரை அவ சந்திச்சா. அப்படி சந்திக்கும்போது அந்த முனிவர் கேட்டாரு, என்னம்மா, உன்னோட கணவர் உனக்கு அடிமையாயிட்டாரா அப்படின்னு கேட்டாரு. இல்லை முனிவரே, அவர் எனக்கு அடிமையாகலை, நான் அவருக்கு அரசியாகிட்டேன் அப்படின்னு கண் கலங்கியபடி சொன்னான். நான் அவர்கிட்ட அன்பா நடந்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவர் என்கிட்ட ரொம்பவும் அக்கறையாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறாரு. நான் கேட்காமலேயே எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவர் செய்கிறாரு அப்படின்னு கண் கலங்கியபடி சொன்னான். அடிமையாக்குறத விட அன்பால ஆள்றது தான் எவ்வளவு நிம்மதியானதுங்கிறத இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். கணவன் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல பயம்தான் இருக்கும், அன்பு இருக்காது. ஆனால் பரஸ்பர அன்பும் மரியாதையும் இருக்கிற இடத்துல அங்கே இருக்கிற அந்த பெண் கணவனுக்கு அரசியாகத்தான் திகழ்வார். இதை அந்த மல்லிகா ரொம்பவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இப்படித்தான் நிறைய பெண்கள் தன்னோட கணவரை தனக்கு அடிமையாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அடிமையாக வச்சிருக்கணும்னு நினைக்கிற இடத்துல அன்பை காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும்.